ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மாதம் முன்னாடி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர் கோயில், இது அப்படியே ஒரு ட்ரிப். அதாவது மதுரைக்கு தான் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு இந்த 4 இடங்களையும் பார்த்துருந்தோம். அதை பற்றின வீடியோ தான். ஏற்கனவே நான் வந்து திருப்பரங்குன்றம் பற்றி மட்டுமே வந்து ஒரு தனி வீடியோவாக வந்து போட்டிருந்தேன் 6 மந்த்ஸ் முன்னாடி. இதுவுமே அப்போ எடுத்த வீடியோ தான். பட் ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டதில் இதை நான் அப்படியே மறந்துட்டேன் அப்லோட் பண்ண ஞாபகத்திலே. ஸோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். யார் யாரெல்லாம் கள்ளழகர் கோயில் போக முடியல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போக முடியல, பழமுதிர்ச்சோலை போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கள்ளழகர் கோயில் போகிறதுக்கான பஸ்ஸு, செப்பரேட் பஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டோம். இறங்கின உடனே ஹஸ்பண்ட் கேட்டார் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழமுதிர்ச்சோலை மேலே இருக்குது, கள்ளழகர் கோயில் கீழே இருந்தது. நாங்கள் போனது கொஞ்சம் ஈவினிங் டைம், ஒரு 3 மணி அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்திருந்தோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுத்தமாக ஃபோன் வந்து நாட் அலோடுங்க. அந்த க்யூவில் நின்னதுலேருந்து எதுவுமே ஃபோன் வந்து வீடியோஸ் என்னால் கவரேஜ் பண்ண முடியல. ஸோ இது வந்து அப்படி இல்லை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பழமுதிர்ச்சோலை போகலாமா இல்லை கள்ளழகருக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, மலை மேலே இருக்கிற முருகரையும் நம்ம வந்து தரிசிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா போகிற டைம் வந்து ஈவினிங் டைமு, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கள்ளழகர் கோயில் பஸ் ஸ்டாப் இறங்கி திரும்ப பழமுதிர்ச்சோலைக்கு அந்த கோயிலேருந்து கோயில் நிர்வாகம் வந்து பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இந்த வழி வந்து பழமுதிர்ச்சோலைக்கு போகிற மலை மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த லொக்கேஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. கொஞ்சம் சாரல் மழையாகவுமே இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. மதுரையில் மொத்தம் 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து திருப்பரங்குன்றம் தான் போனோம். போயிட்டு செகண்ட் டே வந்து மதுரை மீனாட்சி அம்மனை காலையில் போய் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பழமுதிர்ச்சோலை முருகர், அப்புறம் வந்து கள்ளழகர் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தோம். ஆக்சுவலி வந்து நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன நோட்டிஃபை பண்ணேன்னா, நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பழனியில் என்ன நோட்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, மலையாளிஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க பழனிக்கு. ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தளவு நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான். அதுவும் இல்லாத அங்கே இருக்கிற லாட்ஜு, ஹோட்டலு எல்லாமே நிறைய நார்த் இண்டியன்ஸ் தான், வடக்கன்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஹோட்டல் உள்ளார நுழைஞ்சிட்டோம். அவங்க வடக்கன்ஸ் ஹோட்டல் போல். சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை. நாங்கள் ரூம் எடுத்திருந்ததும் வடக்கன்ஸ் ஹோட்டல் தான். ஸோ நார்த் இண்டியன் ஹோட்டல்ஸ் தான். ஸோ அங்கே வந்து டாமினேஷன் வந்து இருந்துச்சு அந்த சரௌண்டிங்கில். நீங்கள் போயிருக்கீங்களா, நீங்களும் இது மாதிரி ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்க, இதுதான் பழமுதிர்ச்சோலையோட கோவிலுங்க. உள்ளுக்குள்ளார வந்தாச்சு. போயிட்டு முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். மூலவரெலாம் வந்து ஒரு சிலர் வந்து ஃபோனில் எடுத்தாங்க. பட் நான் வந்து சாமியை வந்து நல்லா தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் இது உங்கள் மொபைல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. ஸோ நல்லா தரிசிச்சுட்டு இங்கே கள்ளழகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. திரும்ப போன பஸ்லேயே ரிட்டன் வந்துட்டோம். இதுதான் வந்து கள்ளழகர் கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளார போகிறோம் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே 18ஆம் படி கருப்பு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு, நான் பிறந்த வீட்டுக்கு வந்து இதுதான் வந்து எங்களுக்கு குலதெய்வம். இதுக்கு முன்னாடி எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகி அந்த பத்திரிகையை கொண்டு போய் அவரோட பாதத்தில் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து 18ஆம் படி கருப்பை வந்து பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நான் இப்போ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழித்து தான் வந்து இப்போ ஃபேமிலியோடு போயிட்டு கள்ளழகர், 18ஆம் படி கருப்பு, பழமுதிர்ச்சோலை எல்லாமே வந்து இப்போ தான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து மதுரையில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வந்து இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அது யார், நம்ம சவுத் இண்டியன்ஸா இல்லை நார்த் இண்டியன்ஸ் மெஸ் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. ஆனால் சார்ஜ் பில்லு பயங்கரமாக பே பண்ணோம். நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு, நல்லா காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு தான் போனோம். பட் ஆனால் சாப்பாடு வந்து நார்த் இண்டியன் ஸ்டைலில் இருந்ததுனால ஒன்றும் டேஸ்ட் வைஸ் ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்படி ஏமாந்துடாமல் நீங்கள் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிவிட்டு போங்க. நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேரில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளார போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா அங்கே பேசுகிறவங்க அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த மதுரை மீனாட்சி அம்மனில் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கள்ளழகர் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வெளியில் வந்துட்டோம். 18ஆம் படி கருப்பை பொறுத்தளவு ஒரு பெரிய அருவாள் தாங்க இருக்கும். சிலையெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அருவாளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையை வந்து கண்ணார வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கள்ளழகரையும் உள்ளார போய் தரிசிச்சுட்டு வந்தோம். ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீனஸாக தான் இருந்துச்சு.
அதே மாதிரி கள்ளழகர் கோயில்லையுமே வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாட்டினாலும் மூலவர்கிட்ட போகும்போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து ஆத்மார்த்தமாக கும்பிடணும். அந்த டைமில் ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோயிலுக்கு வந்ததுக்கான பிரார்த்தனையே வந்து பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே இருக்காது. எனக்கு அதுவும் இல்லாத இது மதுரை வந்து எனக்கு கிட்டவும் கிடையாது. நினச்ச நேரத்துக்கு வந்து கள்ளழகரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த அவுட்டரில் இருக்கிற வீடியோஸ் தான் நான் வந்து எடுத்தேன். என் பசங்களோ இல்லை என் ஹஸ்பண்டோ வந்து வீடியோஸ்க்கு வந்து அந்தளவு வரமாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள். தென் வந்து எனக்கு மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது செல்ஃபி எடுத்துக்கவோ இல்லை எதுக்குமே வந்து அந்தளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு காட்டினாலும் என்னை வந்து எதுவும் சொல்ல மாட்டார். நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவார். ஸோ அதனால் நான் வந்து மற்றதெல்லாம் அவங்கள நிற்க வச்சு என்னால் எடுக்க முடியல. என்னோடய ஃபேமிலிஸை வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல. என் பெரிய பையன் போயிட்டுருக்கான் பாருங்கள். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் என் ஃபேமிலிஸோ இல்லை யாரையுமே வந்து காட்ட முடியுது. இவர் சின்ன பையன். அவுட்டரை மட்டும்தான் என்னால் வந்து எந்த வீடியோலையுமே என் ஃபேமிலிஸை வந்து நான் பெருசாக காட்டாததுக்கான ரீசன் வந்து இதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கள்ளழகர் கோயிலோட சுற்றுப்பிரகாரம். யூஸ்வலாக வந்து இப்போது பழனி கோயில் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு கோயில் பழனி முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சித்தரை பார்த்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் பழனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாங்கள் அந்த இடம்லாம் போகவே இல்லை, எங்களுக்கு தெரியவும் இல்லை. அதனால் மதுரைக்கே போயிருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்னு எதுவும் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து ஒரு 2 நாள் டூர் பிளான் பண்ணோம். அதே மாதிரி 2 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் நாங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. கூட்டம் தாங்கலை. அதுவும் வந்து காவடி எடுக்கிறது ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி 2 நாளில் பார்க்கணுன்னு நினச்ச கோவில்களை வந்து பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளழகர் கோயிலேருந்து மதுரைக்கு ரிட்டன் வர்ற பஸ்ஸு. எங்கள் ஃபேமிலியை தவிர வேறு யாருமே இல்லை. பஸ் வந்து ரிட்டன் வரும்போது இப்படி தான் காலியாக வருமோ இல்லை என்னன்றது தெரியல. ஆனால் க்ரௌட் அவ்வளோ க்ரௌட் இருந்தது. நிறைய பஸ் போகிறதுனால உங்களுக்கு அப்படி தனியாக இருந்ததா இல்லை இவர் எதுவும் டைமிங்க்கு எடுக்கணும்னு எடுத்துட்டாரா என்னன்றது தெரியல. பஸ்ஸுக்குள்ளார நான், என் ஹஸ்பண்டு, 2 பசங்க, அப்புறம் கண்டக்டர், டிரைவர் இவ்வளோ தாங்க. பஸ்ஸு கள்ளழகர் கோயிலில் எடுத்தது. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டுட்டாங்கங்க. எங்கேயுமே நிப்பாட்டல. ஸோ குயிக்காக வந்துட்டோம். அவ்வளோதாங்க. மதுரையோட வீடியோஸ் வந்து இவ்வளோ தான் வந்து நான் எடுத்திருந்தது. பட் போகிற நேரத்தில் நின்று நிதானமாலாம் வந்து என்னால் எடுக்க முடியல. போகிற வேகத்திலே வந்து எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க எல்லாமே. வீடியோவாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நின்னே வந்து எடுக்க முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்டும் பசங்களும் போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து நின்னேன்னா வந்து அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் போகிற நேரத்துலேயே வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கூட வந்து கிளியராக பெட்டராக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி விலாகாக பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சோஷியல் இஷ்யூஸ் போடுறதுக்கான ரீசனும் அதுதான். என்னால் வீடியோஸ் எடுத்து செப்பரேட்டாக வந்து பண்ண முடியாத ஒரு சூழல். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாக்கி ஃபோட்டோஸும் இருக்குது, பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.